வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by phone arena Tamil. என்னடா இது இங்க கம்பி கட்டி மேல இருந்து இறக்கி விடுறீங்க? இது வந்து யூகேவா? யூகேல வந்து இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கானுங்க. ஜாக் கிங்னு ஒருத்தன் ஞாபகம் இருக்கா? ஆமா அவன் தான் பண்ணிருப்பானு எனக்கு ஒரு சந்தேகம்டா. ஏன்னா இது பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது, ஏய் இது என்ன அவனோட டெம்ப்ளேட் மாதிரியே இருக்கு, அவனை வச்சுதான் செஞ்சியா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. அன்பாக்சிங் லைக் நோ அதர். உண்மைதான். இன் லண்டன். அதாவது நிஜமாவே வந்து இவனுங்க பண்ற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஸ்டண்ட் எல்லாமே அல்ட்டியா இருக்கு. நான் அதுக்கு எப்பயுமே ஒரு ஃபேன் அப்படின்னு கூட சொல்லிப்பேன். அந்த அளவுக்கு ஒர்த்தா பண்றானுங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா ப்ராடக்ட்ல வந்து அதை டெலிவர் பண்ணணும்ல. சாஃப்ட்வேர்ல சீரியஸா நல்லா பண்றாங்க. காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல டீம், அது பேர்னட் டீம், அவங்க வந்து கஸ்டமர்லாம் ஒர்க் பண்ணவங்கன்னும் போது அப்போ ஒரு கம்பெனிக்கு ஓஇஎம் சாஃப்ட்வேரா யூசர் இன்டர்ஃபேஸோட கொடுக்கணும் போது நல்லா ஒர்க் பண்றாங்க. பட் நீங்க அதை மட்டும் பண்ணா போதுமா? கீழே கமெண்ட் ஃபுல்லா பத்தியா டிசைனே நல்லா இல்ல, இது வந்து இது மாதிரி ஒரு மாதிரி இதுவா இருக்கு. கேமரா பிளேஸ்மெண்ட் சூப்பர். எனக்கு இப்போ ப்ராப்ளம் என்னன்னா எல்லாரும் கேட்குற கேள்வி, ஒரு கேள்வி நியாயமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பண்ணீங்க, பிடிச்சிருந்தது எங்களுக்கு ரொம்ப, ஏன்னா வித்தியாசமா இருந்தது, எல்லாருக்கிட்டே இருக்கிற மாதிரி இல்லை, டிஃப்ரெண்டான ஒரு ஃபோன். சரி 2 வந்துச்சு, சரி ஓகே பரவாயில்ல. செகண்ட் ஜென்ரேஷனு இதை பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. 8+ Gen 1 வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு சில தாட் இருந்தது. திரும்ப வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மோனோட்டானஸாக ஒரே டிசைன் எங்கள் கிட்ட புஷ் பண்ணுறீங்க, இதில் டிஃப்ரென்ஸே இல்லை. பார்க்க போனால் அதான் கிளிஃபை மாற்றிருக்காங்களே, அது கம்மி தான் இருக்கு. கிளிஃபும் கம்மியாயிடுச்சு, காசு கம்மியாகும் போது கிளிஃபும் கம்மியாக தான் ஆகும். அப்புறம் அதுக்குள்ளே எல்லாரும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியல. அவங்க டிஸ்பிளேலேயே கம்பி வச்சு ஏதாவது கீறி பார்ப்பாங்களான்னு தெரியல. எல்லாரும் அதுக்குள்ள பிளாஸ்டிக் ஃப்ரேமு, பிளாஸ்டிக் பேக்கு, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. என்ன பிளாஸ்டிக்காக பண்ணி வச்சிருக்கீங்க, என்னங்க இது குவாலிட்டி அப்படின்னு. காசு கம்மியாக இருக்குல்ல, அப்படிதான் இருக்கும். 15,000 போது கண்டிப்பாக நல்ல ப்ரைஸ் தான். 15,000 இல்லை, 7,200 15,000 கொடுக்குறாங்க. அதுவும் ப்ரோன்னு போட்டு மீடியாடெக்கு காசு கொடுத்துருக்கானுங்க. காசு கொடுத்த அப்புறமும் நீங்க கம்மி காசுக்கு எதிர்பார்க்குறீங்க. அது தம்பி அது வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் தெரியல என்ன பிரைஸ்க்கு வந்தா நீங்க வந்து ஒர்த்துன்னு நினைக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா எல்லாருமே டக்குனு பார்த்ததுமே 30,000 கீழே. அதான் 25,000 பேங்க் ஆஃபர் அப்படின்னு தான் ரூமர் போயிட்டு இருக்கு. 25K வித் பேங்க் ஆஃபர் அப்படின்னு தான் ரூமர். பேங்க் ஆஃபரா இல்லையான்னு தெரியல. 25K பேங்க் ஆஃபர் 24-25 அந்த ரேஞ்சில் வந்து பேங்க் ஆஃபரோட இல்ல, பேங்க் ஆஃபரோட இன்னும் கம்மியா வருதுன்னா அதான் கூப்பன் வேற கொடுத்துருக்கானுங்களா. சரி நம்ம மாதவன் என்ன பண்ண போறாரு? மாதவன் ஆச்சு தெரியல. ஏன்னா இவன் 50 மெகாபிக்சல் கேமரா மாதிரியான விஷயங்களும் நமக்கு ஆல்ரெடி லீக்ல இருக்கு. ரெண்டுமே 50 மெகாபிக்சல்னு வைப்போமே. அப்போ மாதவ் 5 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு கொடுத்தாரு, அது எங்க தான் போய் நிக்க போகுது? வாட்டர்மெலன் ஜூஸ் போடுறது இப்போ அவசியமா? ஸ்ட்ராங்கா இருக்குங்க, ஒன்றும் ஆகாதுங்க, கார் விட்டு ஏற்றலாங்க. கார் விட்டு ஏற்றுறதுக்கு யாரும் ஃபோன் வாங்குறது இல்லடா. ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ங்க. இப்போ வந்து ஹானருக்கு இது ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்குன்றது தான் என்னோட தாட். இதுக்கு முன்னாடி வந்து ஓகே ரியல்மி கூட இல்லாட்டி ஐக்கு கூட போட்டி போடும்போது அது வேற. பட் இப்போ நத்திங் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் டைட்டான. இல்லை, இன்னும் ஒரு வீடியோ வர வேண்டி இருக்கு, நடந்துகிட்டே பேசுகிற வீடியோ. அதில் சொல்லுவாங்க ஏன் இந்த டிசைன் போகணும், ஏன் இதுக்கு போகணும்னு. OnePlus வாட்ச் 25,000 ரூபாய்க்கு லான்ச் ஆயிருக்கு. இது 25,000 ரூபாய் வந்து ஓவர் பிரைஸ்ட் அப்படின்றாங்க. எனக்கு சத்தியமா தெரியல. வேற வாய்ஸ் யாரு? மட்டுமா அது சொல்லு நீ. வேற வாய்ஸ் இல்ல, டுவல் வாய்ஸ். ஓகேயா? இதுல வந்து 2 வாய்ஸ் இப்போ கூகுளோட பார்ட்னர்ஷிப் பண்ணி நார்மலா நீங்க பவர் சேவர் மோட்ல இருந்தாலே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், எல்லா ஸ்மார்ட் நோட்டிபிகேஷன், ஆப் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் விடுறா. பார்க்க போனா ஒரு சில இன்ஃபர்மேஷன் நாங்க உங்க கூட ஷேரே பண்ணலன்னு கூட சொல்லலாம். என்னன்னா 8% கீழெல்லாம் போகும்போது அதுவே பவர் சேவர் மோட் போயிருந்திருக்கும், கையில வியர் பண்ணியிருந்தான். நைட்டு தூங்கும் போதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹைபர்னேஷன் அப்படின்னு போயிட்டு எதுவுமே ஒர்க் ஆகாது. ஆனா இது எல்லாமே ஸ்லீப் ட்ராக்கிங் எல்லாம் பண்ணும், எல்லாம் பண்ணிருந்தோம். நைட்டு வந்து ஆஃப் ஆயிருந்த மாதிரி இருந்தது, என்னடா அது ஆஃப் ஆயிருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா அது ஸ்லீப் எல்லாம் ட்ராக் பண்ணிருக்கு, ஹைபர்னேஷன் மோடு அப்படின்னு போயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, இதில் ஹைலைட் என்னன்னா, உங்களுக்கு தெரியாது இல்லை, ரொம்ப காலமாக நீங்கள் வந்து ஃபோன் தமிழ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, OnePlus கழுவி ஊற்றுனதில் எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலன்னு சொல்லுவாங்களே அந்த மூவிலெல்லாம், அந்த மாதிரி தமிழ் டெக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கழுவி ஊற்றாதது தான் அந்த அளவுக்கு ஊற்றிருப்போம். அப்படி இருந்தாலும் ஒரு சில ப்ராடக்ட் ஜென்யூனாக நல்லா இருக்கும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 12R சுற்றி நிறைய கிரிட்டிசிசம் இருக்குது. ஆனாலும் ரியல் வேர்ல்டில் பார்க்கும்போது அப்படி இப்படி நிறைய ஆஸ்பெக்டில் OnePlus ஒரு கம்பேக் கொடுத்த மாதிரி ஃபீல் ஆகுது மறுபடியும் இவ்வளோ நாள் கழிச்சு. அண்ட் இந்த வாட்ச் வந்து ஏன் எங்களுக்கு ஸ்பெஷலாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பனாக சொல்லணும்னா என்ன நினச்சோன்னா டியூல் பூட்டிங்கு இதெல்லாம் பண்ணுறதுனால இவனுங்க இதை ஒரு பாயிண்டாக வச்சு ஒரு வேளை 35 அப்படிலாம் போவாங்களோன்னு சொல்லி தான் நம்ம யோசித்தோம். ஏன்னா இல்லை வேற வாட்ச் கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்ச் எவ்வளோ இருக்கு, பிக்சல் வாட்ச் வந்து 40,000 இருக்கு, சாம்சங் வாட்ச் வந்து நார்மல் வந்து 30,000, ஹை அண்ட் அந்த கிளாசிக் வந்து 40,000.
அப்போ என்ன ஆகுது, அதுக்கு பக்கத்துல தான் இவங்களும் இருப்பாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் சொல்ல போனா மெட்டீரியல்ஸ் யூஸ்டு வேற. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஸ்டாப் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் வச்சு தான் நாங்கள் வந்து ஒரு சில டேட்டாஸ் கொடுத்தோம். இதில் என்னன்னா ரொம்ப டாக்ஸிக்கான கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது தான் ரொம்ப இரிட்டேட் ஆகுதுங்க. அப்படிலாம் வந்து நம்மளால பெய்டு ப்ரொமோஷன் பண்ண முடிஞ்சு நிறைய பெய்டு ப்ரொமோஷன் அப்படியே அள்ளி தெறிக்க விட்டுருந்தோம்னு வைங்களேன். இன்னைக்கு நாங்கள் உட்காந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறது ஃபோன் கேமராவில் இந்த மாதிரி இருக்கிறது 2 பேர் தான். பின்னாடிலாம் யாரும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, எடிட் பண்ண போகிறது இவன் தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு டீமு இது எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எத்திக்கலாக ஒரு சில விஷயங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணால் பெட்டராக இருக்கும். ப்ளஸ் நம்ம வந்து மனசில் என்ன படுதோ அதை ஓரளவுக்கு நம்ம டெலிவர் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ இப்படி பார்த்துட்டு இருக்கிற டீமுக்கு மத்தியில் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இன்னும் நீங்கள் திருந்தலையாடா அப்படிதான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வாங்கலாம், இல்லையா அந்த ப்ராடக்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த வீடியோவில் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ OnePlus வாட்சோட ப்ரைஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா தான் எல்லாருமே வந்து இங்கே வீடியோ போட ஆரம்பிச்சிருப்பாங்க. 25Kங்கிறது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லைன்னு அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டியதானே. பட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இது ஃபுல் ரிவ்யூ கூட போடல, அன்பாக்சிங் அப்படின்னு தான் போட்டோம். ஆப்பில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஆப்பில் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதுவும் கூட காட்டல. உண்மைதான். ஸோ 100 hours பேட்டரி லைஃப் எப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. வேற எந்த வேற வாட்ச் 100 hours பேட்டரி லைஃப் கிளைம் பண்ணுறாங்க? இல்லை, நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பிக்சல் வாட்ச். நான் ஹெவி யூஸ் பண்ணாலே எனக்கு 2 நாள் வந்துச்சு. அந்த மாதிரிலாம் பிக்சல் வாட்சில் வராது. ஆனால் பிக்சல் வாட்சை வந்து உலகமே பாராட்டிச்சு. ஒரு வியர் ஓஎஸ்ல கூகுள் கிட்ட வந்து பிக்சல் வாட்ச் 2 நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எந்த ஏரியாலாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அதுலேயும் கட் டவுன் பண்ணியிருக்காங்க. வாட்ச் 1 வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், வாட்ச் 2 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது. வாட்ச் 1 வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் கேப்பபிள், வாட்ச் 2 ஒயர்லெஸ் சார்ஜிங் கேப்பபிள் கிடையாது. ஆனால் இவங்க சென்சார் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டாந்துருக்கான்னு எல்லாரும் பாராட்டினாங்க. சென்சார்ஸ் தான் முக்கியம், எனக்கு டேட்டா தான் முக்கியம் அப்படின்னு. ஸோ நம்ம இன்னும் இந்த லெவலில் இருக்கோம்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம என்ன பண்ணுறோம், போல்ட்டு, ஃபயர் போல்ட்டு, போட்டு, நாய்ஸு இந்த மாதிரி வாட்சஸ் எல்லாம் பார்த்துட்டு 2000 ரூபாய்க்கு வந்து ஆமோலெட், ப்ளூடூத் காலிங் எல்லாம் இருக்குங்க, இது எதுக்குங்க வாங்கணும்? ஸோ இந்த மென்டாலிட்டிக்குள்ளே நம்ம போயிடுறோம். இதுக்கு பின்னாடி அப்புறம் நிறைய கேள்வி வேற கேட்பாங்க. வாட்ஸா நம்ம கமெண்ட் சரினா ஷோல வந்து எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். எதுக்கு ப்ரோ இந்த பிராண்ட் எல்லாம் மட்டும் ரொம்ப காஸ்ட் அதிகமாக விற்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அவங்களால கம்மி ரேட்டு கொடுக்க முடியலன்னு. எப்பயுமே ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ, ஃபர்ஸ்ட் ஒரு சில விஷயங்களை யார் ஊக்குவிக்கிறாங்களோ, யார் வந்து அதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ, நிறைய ரிசோர்ஸ் உள்ள போடுறாங்களோ, அவங்க அதிகமாக தான் R&D அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேயா, இதுல இருக்கிற ஒர்க் அவுட் இது டேட்டா எந்த வாட்ச்லயுமே இல்ல. நான் உனக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணேன் நீ சொல்லும் போது, சும்மா சொல்லாத அப்படிதானே சொன்னேன். நீ அந்த கேடன்ஸ்லாம் சொன்ன, ரன்னிங் போகும்போது லெஃப்ட் ரைட் பேலன்ஸ் சொல்லுதுன்னுலாம் சொன்னேன். நான் சொன்னேன் என்ன சும்மா அடிச்சு விட்றாங்களாடா. நான் சீரியஸாக கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு டிபேட் பண்ணேன். உண்மையை சொல்லு, பவர் யூஸ்டுலாம் நீ சொல்கிற இதெல்லாம் வந்து வேற எதுலேயும் இல்லை, இவன் சும்மா அதை ரஃப் வேல்யூ போடுறான்லாம் கூட சொல்லிட்டு இருந்தேன். ஒரு சில விஷயங்கள் நிஜமாவே நல்லா பண்ணுறாங்கன்னும் போது அதை நம்ம பாராட்ட தான் ப்ரோ செய்யணும். அது எந்த பிராண்டாக இருந்தாலும் நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஓகே, இதுல மேப்ஸ் கூட இருக்கு. ஸோ இதுலயே கூகுள் மேப்ஸ் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் கூட எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ச்லயே வந்து மேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்லையே. ஸோ எனக்கு என்ன இதுவாக இருந்துச்சுன்னா, பெரிய டிஸ்பிளே சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கு, வாட்சே ரொம்ப பெருசாக இருக்கு, வெயிட்டும் 80 கிராம் இருக்கு. அது மட்டும் தான் ஒரே இது. சீரியஸா கை வலிக்குது. இந்த லைட் வெயிட் வாட்ச் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இது 40 கிராம், அதோட டபுள் வந்து 80 கிராம். இது எனக்கு 40 கிராம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதெல்லாம் ரொம்ப லைட் வெயிட். இல்ல இப்போ சர்க்யூட் ட்ரைனிங் பண்றவங்க, ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு கஷ்டம்டா. எனக்கு தெரிஞ்சு சைக்கிளிங் போற எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மிக்கி ஃபோன் எடுத்துட்டு போறதுக்கே ஒரு மாதிரி இது பண்றான். லைட் வெயிட் ஃபோன் இருக்காங்க, 0000 தான் கொடுத்துடலான்னு இருக்காங்க. லைட் வெயிட் ஃபோன் வேணும், இல்ல இது நைக்கி ரன்னிங் இருக்கிற இது வேணும். இதுல இருக்கு அப்படின்னா இது வந்து ஆப், ஆக்சுவலா தனியா ஆப், நைக்கி ரன்னிங் ஆப் இருக்கு, அதுல வந்து பண்ணிக்கலாம். சிங்க் மட்டும் இவங்ககிட்ட இல்ல. ஸ்ட்ராவா சிங்க் வரும்னு இதுல போட்டுருந்துச்சு. OnePlus கிட்ட பேசணும், ஸ்ட்ராவா சிங்க் ஃபியூச்சர்ல கொண்டு வருவாங்க அப்படின்னு போட்டுருந்துச்சு. கொண்டு வந்துட்டாங்கன்னா ஸ்ட்ராவா சிங்க் கூட தேவையில்ல. எனக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு, டேட்டா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அதை வச்சு நம்ம அங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். அங்க இம்போர்ட் பண்ணா எக்ஸ்ட்ரா வேலை தான், பட் அதே பண்ணுங்களேன். ஆனா இது பிக்சல் வாட்ச்ல அப்படிதான். அது ஆக்சுவலா வியர் ஓஎஸ்ல ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்கு. சாம்சங் பிரில்லியன்ட், அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்றாங்க. சாம்சங்ல இருக்கு. சாம்சங்ல வந்து எல்லாமே அதான் அவங்க தான் லீடு இந்த சைடுல. அதாவது ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் நிறைய விஷயங்கள் எடுக்கும்போது இந்த சைடு அவங்க தான் லீடரா இருக்காங்க. அந்த சைடு வந்து ஆப்பிள் சிங்கிள் மேன் ஷோ. ஓகே, ஸோ 32 GB ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ அதனால இந்த யூடியூப் மியூசிக், ஸ்பாட்டிஃபை இதுலேருந்து வந்து டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைன் பிளேபேக்கும் கேட்டுக்கலாம். ஹெட்ஃபோன்ஸ் கூட இதுலேயே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம அவுட்டோர் போகிறோம், இதில் ஜிபிஎஸ் இருக்கு, L1 L5 டியூவல் பேண்ட் ஜிபிஎஸ் இருக்கு, இந்த 5 GNSS அது இருக்கு. ஸோ நீங்கள் ஹெட்செட் கனெக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் மியூசிக்லேருந்து ப்ளே பண்ணிட்டு அப்படியே கேட்டுட்டு போகலாம். ஃபோனே தேவையில்லை உங்களுக்கு. அவுட்டோரில் ஏதாவது சைக்கிளிங் போகிறோம், ரன்னிங் போகிறோம்னா ஃபோனே தேவையில்லை. இது அப்படியே போயிடலாம். ஸோ இதை தாண்டி வந்து இதில் நிறைய Q&A மாதிரி, அதாவது இந்த வீடியோ கீழே நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தேன். அதெல்லாமே நாங்கள் வந்து ஒரு கமெண்ட்ஸ் வீடியோ மாதிரி தனியாக பண்ணிடலாம் சார். சாட்டர்டேக்கு போடுற வீடியோ வந்து எக்ஸ்க்ளூசிவ் டு வாட்ச் இந்த மாதிரி போடலாம், எப்படி இருக்கு வாட்சஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் மெயினாக இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். உண்மைதான். ஸோ இதுக்கு முன்னாடி போன ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்லேயே உங்ககிட்ட ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்துச்சு. ஸோ இப்போ இதுலேயும் இருக்குது. 10 minutes சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு 1 day யூஸ் ஸ்மார்ட் மோடில் கிடைக்கும். அப்படி ஃபுல் சார்ஜ் வேணும்னா 1 hourக்குள்ளேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு.
எனக்கு ஒரு 50 மினிட்ஸ் 45 to 50 மினிட்ஸ்க்குள்ள 100% சார்ஜ் ஆயிடுச்சு. வெதை நான் போட்டது அப்படின்னு ஓப்போ சொல்லுவான்ல, கால் மணி நேரத்துல 100 ஆயிடுது. ஞாபகம் இருக்கா அந்த வாட்ச் ஒன்று? அது வேற வயசு தான், ஆனா சம சத்தம் ஜிபிஎஸ்ல ஒஸ்ட் அது. அது ஆனா கால் மணி நேரத்துல 100 ஆயிடுங்க, 0ல இருந்து 100 கால் மணி நேரத்துல. அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட். அதுக்கேற்ற மாதிரி 4 மணி நேரத்துல ட்ரெயின் ஆயிடும், ஃபுல்லா ட்ரெயின் ஆயிடும். ஆனா ஜிபிஎஸ்லாம் அது ரொம்ப முக்கியம் இருக்கும். இது வந்து இது சஃபயர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல சஃபயர் கிளாஸ் இருந்துச்சா, ஆனா அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல. ஓகே ஓகே, இது சஃபயர் கிளாஸ்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு ஸ்கிராட்ச் எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு வச்சு நீ நேற்று வீடியோலயும் நீ சஜஸ்ட் பண்ணிருப்ப, வெயிட் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஸ்டாப்பும் கூட. ஏன்னா 49 கிராம் வாட்சோட பாடி மாடியூல், ஸ்டாப்போட சேர்க்கும்போது 80 கிராம்ஸ்னு வரும்போது மேபி இந்த ஸ்டாப் நம்ம தனிப்பட்ட முறையில் அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல ஏதாவது லைட் வெயிட் ஸ்டாப்ஸ் போட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இவங்க அஃபிஷியலா செல் பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு தெரியல, எங்களுக்கு பிளான்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டி. இந்த குட்டி பீஸே எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கிராம் 4 கிராம் வரும் போல. இதுதான் பிரச்சனை, எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டி கொடுக்கணும், வெயிட் அதிகமா இருக்கு. ஸ்டாப்பே வெயிட்டா இருக்கு, சிலிக்கா ஸ்டாப். சரி, நான் ப்ளூடூத் காலிங் டெஸ்ட் பண்ணல, நீங்க டெஸ்ட் பண்ணி சொல்லுங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு. ஷூர்ரா, இருக்கு ப்ளூடூத் காலிங்கும். ஸோ பிளாக் ஸ்டீல், ரேடியன்ட் ஸ்டீல், இது வந்து ரேடியன்ட் ஸ்டீல். ஸோ இது தவிர பிளாக்கும் இருக்கு, அதில் பிளாக் ஸ்டாப்பு, அவ்வளோதான். ஆனா பிளாக் ஸ்டீல்னு வரும்போது இப்போ டைட்டானியம் மேல பார்த்தோன்னா அந்த ஹீட் கன் மாதிரி வச்சு அடிக்கும் போது என்னாச்சுன்னா கலர் மாறிச்சு பார்த்தியா, நம்ம ஜெர்ரி என்னாச்சு காமிச்சார்ல, அந்த மாதிரி இந்த பிளாக் ஸ்டீல் சொல்றல, அது பெயிண்ட் பீல் ஆஃப் மாதிரி ஆக வாய்ப்பு இருக்குன்றது தான் டவுட். தெரியல, இதுல என்ன பார்க்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கு, இதுல இருந்து கிளாஸியா இருக்கு. எஸ், ஆனா இதுக்கு தான் அதிக வர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிசைன் பாலிஷ்டா வரது சும்மா கிடையாது, பாலிஷ் இதுக்கு தான் நிறைய தகதகன்னு இருக்குல்ல போட்டுருவாங்க. ஓகே, தட்ஸ் குட். ஸோ இது வந்து மார்ச் 4ஆம் தேதி வந்து சேலுக்கு போகுது. லான்ச் ஆஃபரும் இருக்கு. 2000 ரூபா வந்து பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்கு ஐசிஐசிஐ ஒன் கார்டுக்கு. ஸோ 23,000 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ அதை தவிர நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்கு. அடிஷ்னல் ரெட் கேபிள் கிளப்புக்கு வந்து அடிஷ்னல் 1000 ரூபா டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ அப்போ 22. ஆமா, 22,000 ரூபா ஸ்டஃப் இருக்கணும். அது தவிர ஒன் பிளஸ்ல வாங்குற ஃபர்ஸ்ட் 3 கஸ்டமர், அது யார் லக்கின்னு தெரியல, அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஒன் பிளஸ் கீபோர்டு கிடைக்குமா. அந்த கீபோர்டு 20,000 ரூபாய் கீபோர்டு. ஆனா ஃபர்ஸ்ட் 3 கஸ்டமர். ஐயோ, அது ரொம்ப கஷ்டமா யார் அந்த 3 தெரியாது. முன்னெல்லாம் நம்ம ஷாமியை கலாய்ப்போம், ஞாபகம் இருக்கா? 1 ரூபாய்க்கு ப்ராடக்ட் விற்பாங்க, டக்குனு சோல்ட் அவுட்னு வரும். ஏய், அது யாரு? ஒன்றும் இல்லை, அந்த டைம்ல நம்ம மனுக்குமார கலாய்ப்போம், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீ ஆஃபீஸ்லேயே டிஷர்ட்டை கொடுத்துட்டு வித்துருச்சுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தெரியல, இது பார்க்கலாம். அது தவிர லிமிடெட் நம்பர் ஆஃப் கஸ்டமர் ஒன் பிளஸ் ஸ்டோரு இல்லை ஆப்ல வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷோல்டர் பேக் கிடைக்குமா. பரவாயில்லடா, இப்படியோ அட்ராக்ட் பண்றாங்க, அட்ராக்ட் பண்ற புலி. இது இப்போ நாங்க வந்து எக்ஸ்க்ளூசிவா இன்டென்ஸா ஃபுல்லா யூஸ் பண்ணி நாங்க எப்படியும் டேட்டாஸ் கொடுப்போம் ப்ரோஸ். நீங்க அப்போ டிசைட் பண்ணிக்கோங்க, வெயிட் பண்ணலாம். எனக்கு கேட்டா கீபோர்டு வேணும்னா இப்போ அவசரப்பட்டு வாங்கிக்கலாம், கீபோர்டு வேணாம்னா நீங்க வெயிட் பண்ணுங்க. 4ஆம் தேதி சேல், அதுக்குள்ள ஏதாவது Q&A வேற ஏதாவது போடுவோம். ரிவ்யூக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து போடுவோம் கண்டிப்பா. ஆனா மறுபடியும் சொல்றேன், ஒரு ப்ராடக்ட்டோட பிரைஸை வந்து டிசைட் பண்றது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அதுல நிஜமாவே அவங்களோட நேரம் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட பிரைஸ் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்தது விவோ V30 Pro இந்தியாவில் வந்து மார்ச் 7ஆம் தேதி லான்ச். இங்க பிரைசிங் பார்த்தா பயங்கரமா இருக்கும் போல் இருக்கே. 8200 ஜெய்ஸ் என்ன ஒரு 50,000 45,000 ஆல்ரெடி 40,000 இல்ல 50,000 எல்லாம் வித்தா வாங்குவாங்களா? ஸ்டீரியோ ஸ்பீக்கரா இல்லாட்டி மோனோ ஸ்பீக்கரா அதான் தெரியல. இந்த பட்ஜெட்ல பொதுவா அந்த விவோ பண்ற பெரிய அக்கப்போர் அதுவுங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த கேமரா போட்டு இது பண்ணிடுறானுங்க. தீவிரமான விவோ ஃபேன்ஸ் இருக்காங்கங்கறதே போஸ்டர் பார்க்கும்போது தான் தெரியுது. 50 லைக் இந்த போனுக்கு வருதுன்னா ஆமா, எவ்வளவு பெரிய விஷயம். அவங்களுக்கு எல்லாம் பிரைஸ் தெரியாது, பிரைஸ் வந்தப்பன்னு பாருங்க. சரி, சப்போஸ் பிரைஸ் அவங்க எதிர்பார்க்கறாங்க கம்மி காசு கிடைக்கும் அப்படின்ட்டு. 30,000 வாய்ப்பு இல்ல. ஏன்னா போக்கோ வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் பிராண்டே கிடையாது. அப்படிப்பட்ட போக்கோலயே உங்களுக்கு பட்ஜெட் எவ்வளவு தெரியும், X6 Pro. அப்படி இருக்கும்போது இது என்ன ஆகும், அதுல இருந்து கண்டிப்பா ஒரு 10,000 அதிகமா இருக்கும். அப்படி 8,200 தான், 8,300 கூட இல்ல. போன வாட்டி 8,200 தான் யூஸ் பண்றாங்க. அது தனியா 8,300 அல்ட்ரா இல்ல, அல்ட்ராலாம் சும்மா பேரு, ஆனா 8,300. சரி, ஓகே. அப்ப இது எப்படி பிரைஸ் பண்ணுதுன்னு பாப்போம். ஆனா எல்லாமே 50 இல்ல, 350 50 MB நார்மல், அல்ட்ரா வைட், டெலிஃபோட்டோ. இதுக்கே காசு போயிருக்கும். கேமராக்கே அப்ப அந்த ஜெய்ஸுக்கு காசு கொடுக்கணும்ல, அதுக்கு காசு போயிருக்கும். அந்த ஆம்புலர் டிஸ்பிளேக்கே வந்து அந்த கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்ட்டு அதுக்கு காசு போயிருக்கும். 2 MB டெப்த் வேற இருக்கா எதுல? அது வந்து நார்மல். ஓ, இன்னொரு மாடல். ஓகே ஓகே, அது வந்து 7 Gen 3. ஓகே ஓகே, 7 Gen 3யா? அது 7 Gen 3ன்றது வேற எதுவும் இல்ல, அது டம்மி தான். அது ஒரு டம்மி தான். ஓகே, பிளஸ் கிடையாது. ஆனா இல்ல மோடம் நல்லா இருக்கலாமோ நம்ம. சரி பாப்போம். அது நம்மளுக்கு தர மாட்டாங்களே, ப்ரோ மட்டும் தான் தருவானுங்க. நமக்கு எப்பயுமே வந்து ப்ரோ அப்படின்னு தருவாங்க. இல்ல கேமரா நல்லா இருக்குங்க, இதுல ஜெய்ஸ் இருக்குங்க
அதை டெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. ஏய் இது என்ன ஷாமியோட காத்தடிக்கிற மிஷின் இவ்வளவு பார்க்கிறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா பார்க்க பெருசா இருக்கு, ஆனா எவ்வளவு பெருசு அது? சின்னதுதான் நினைக்கிறேன். கடைசில இந்த இமேஜ் பார்க்கும்போது தான் ஃபன்னா இருக்கு. டேய் பெருசா காமிச்சீங்க, அப்புறம் ஏதோ லெதர் பேக்ல வைக்கிறீங்க. சின்னதுதான் இது. ஸோ பவர் கார்டு வந்து கொஞ்சம் பெருசா இருக்குமா? டேய் அந்த காருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காரை ஃப்ரேம் பண்ணி ஒரு இது போடுறது, அந்த காரோட சைஸ் பெருசாவது காமிச்சிருந்திருக்கலாம். இது எனக்கு பார்த்ததுமே எப்படி இருந்தது, என்ன பெட்ரோல் பங்க்ல வைக்கிற ஒரு மிஷின் வச்சிருக்காங்கன்னு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃபெலோஸ். ஸோ இது வந்து 12 வோல்ட் இதுலயே கார் சார்ஜர்லயே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். பெரிய கேபிள் இருக்குமா? ஓகே. ஸோ அதுலயே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. 150 PSI, அதுவும் 150 PSI தான்ல? அதுவும் அடிக்கும் அதுல. ஆனா அதுல என்ன அட் அ டைம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கார் வீல் சைஸ். பட் அவங்க சஜஸ்ட் பண்றது எப்படி இருக்குன்னா, ஒரு 6 வீலுக்கு வந்து 0ல இருந்து அடிக்கலாம், அப்புறம் ட்ரெயின் ஆயிடும், அவ்வளவுதான். 120 மோட்டர் இருக்குமா? 3 நாசில் அடாப்டர் வேற கொடுக்குறாங்க. ஸோ காரு, பைசைக்கிள், மோட்டார் சைக்கிள், ஃபுட்பால் கூட இது பண்ணிக்கலாம்னு போட்டிருக்கு. ஓகே. ஸோ ஈஸியாக பேக் டயர் கூட ரீச் பண்ணலாமா? ஸோ இது இப்போ பவர் இதுதான் நினைக்கிறேன் இல்ல? சிகரெட் லைட் ரோட்ல 740 காரோட இதுல அதுலயே கூட நீங்க பண்ணலாம். அதுல மட்டும் தான் பண்ண முடியும். பவர்டு போல் இருக்கு, போர்ட்டபிள் கிடையாது. இது வெயிட் பாருங்க 740 கிராம்ஸ்னு போட்டிருக்கு. இதெல்லாம் அவ்வளோ வெயிட் கிடையாது. நம்ம போர்ட்டபிள் மீ இதெல்லாம் அது இன்னும் வெயிட் அதிகம்டா. அதுல பேட்டரிலாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குமே. 700 கிராமா? அது இன்னும் வெயிட்டா இருக்கும். 500 கிராம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து பிரைஸ் கம்மியா இருக்கு, 1549 அப்படின்னு போட்டிருக்கு. அதுவும் 150 PSI தான் பாத்தியா? ஆனால் இது காம்பேக்ட். இது வந்து அந்த அளவுக்கு காம்பேக்டா இருக்குன்னு தெரியல. 12 months வாரண்டி கொடுக்குறாங்க. ஆல்ரெடி இது வந்து சேல்ல இருக்கு. அமேசான், ஃபிளிப்கார்ட் எல்லாத்துலயுமே சேல்ல இருக்கு. செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. அடுத்து டெக்னோ போவா 6 Pro அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தியாலையும் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்றாங்களாம். ஸோ இதுக்கும் போவா 5 Proக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இதுல வந்து AMOLED ஸ்க்ரீன் போயிட்டாங்க. அதே Dimensity 6080 தான் இருக்கு. ஆனால் 8GB வெர்ஷனும் இருக்குது, 12GB வெர்ஷனும் இருக்குது. ஸோ மெயினாக வந்து இந்த பேக் டிசைன் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் பண்ணியிருக்கோம். டைனமிக் டிசைன் 210 வந்து கண்ட்ரோல் மினி எல்இடிஸ்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். காலு, பவர் ஸ்டாட்டஸு, கேமிங்கு, அப்புறம் பர்சனலைசேஷன் அதெல்லாம் வந்து அதுக்கெலாம் வந்து கஸ்டமைஸ்டாக இந்த லைட் எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவிர ஏதோ தனியாக ஏதோ டெக்னாலஜி NCVM ஏதோ டெக்னாலஜியாமே அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வச்சு நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். Android 14 தான் வருது பாக்ஸ். இதில் வந்து 108 MB கேமரா இருக்கு, 2 MP, அதுக்கப்புறம் அந்த AI கேமரா இருக்கு. அது எதுக்கு யூஸ்? 108 MB மட்டும் தான் கேமரா இருக்கு, அவ்வளோதான். ஆனால் மெயினாக என்னன்னா 5000 mAhலேருந்து 6000 mAh ஆகிட்டாங்க. மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. 6000 போவாங்க, திருப்பி 5000 வந்துருவாங்க, திருப்பி 6000 போயிடுவாங்க. எதுக்குன்னா எங்களுக்கு பேட்டரி முக்கியங்க அப்படின்வாங்க. அப்புறமா கேட்டா இல்ல இப்ப சார்ஜிங் முக்கியங்க அப்படின்வாங்க. அது 110 வாட். இதுல வந்து 70 வாட் இருக்கும். ஸோ அது வந்து 50% வந்து 20 minutesல ஆயிடும், 100% வந்து 50 நிமிஷத்துல ஆயிடும்னு போட்டிருக்கு. ஸோ 10 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் இருக்கு. இவங்களும் இது சொல்றாங்க, ஃபோன் வந்து -20 degreesலயும் யூஸ் பண்ணலாம், சார்ஜ் பண்ணலாம், 60 degreesலயும் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து வச்சிருக்கோம். அடுப்புக்குள்ள கை விட்டுலாம் யூஸ் பண்ண எனக்கு தெரியாதுங்க. ஸோ இது ப்ரைஸிங் வந்து சொல்லலை. இது ரோல் அவுட் பண்ணுவாங்க. இந்தியாலையும் கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ நிறைய கண்ட்ரிஸ், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்துடும். பிலிப்பைன்ஸ், சவுதி அரேபியா இங்கெல்லாம் வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா திடீர்னு எக்ஸ்பீரியா பியூர்னஸ் லேப்டாப்பை பண்ணிட்டீங்க? டிரான்ஸ்பரண்ட் கான்செப்டா. இதில் வந்து நிறைய 17.3 inch மைக்ரோ எல்இடி டிஸ்பிளே. இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு வந்தால் அநியாயத்துக்கு லட்சக்கணக்கில் போகும். ஆமாம், உண்மைதான். ஃபுல்லா டிரான்ஸ்பரண்ட். அது யாரோ டெமோ போட்டுருந்தாங்க, பார்த்தேன். அழகா சூப்பரா இருந்தது. ஆனா ரெசல்யூஷன் கம்மியா தான் இருக்கு. ஆனா ஃபுல்லா டிரான்ஸ்பரண்ட், பயங்கரமான பிரைட்னஸ். கேமராலே எங்களால் கேப்சர் பண்ண முடியல அப்படின்னு யாரோ போட்டுருந்தாங்க. அவ்வளவு பிரைட்டா இருக்கு, கேமராவே ப்ளோன் அவுட் ஆகுது. படம் பார்க்க சூப்பரா இருக்கும்ல இதுல, அனிமே ஏதாவது போட்டு. ஆனா ரெசல்யூஷன் அந்த அளவுக்கு இல்ல. என்ன ரெசல்யூஷன் இங்க சொல்லல. யோசிச்சு பாரு வாட்ஸ் 1000 nits பிரைட்னஸ் தான். இந்த 3D அனிமே இமேஜின் பண்ணி பாத்துக்க. கேரக்டர்ஸ் மட்டும் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்கும்போது டிஸ்பிளே ஃபுல்லா டிரான்ஸ்பரண்டா பின்னாடி அப்படியே எல்லாம் தெரியும். ஏன்னா எல்லாரும் பார்க்க முடியும். அதான் சொல்லியிருந்தேன். நீங்க என்ன பாக்குறீங்கன்னு ஊருக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அது இப்போ கான்செப்ட்ல தான் இருக்கு, தெரியல இது அஃபிஷியலா இதுவா வருமா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் போலரைஸ் கிளாஸ் இருக்குல்ல, அதை பின்னாடி வச்சிருவாங்க வச்சா டப்புன்னு அது பிளாக்கா மாறிடும். எப்படி அவங்க தான் சொல்லியிருக்காங்க, அட்ஜஸ்டபிள் டிரான்ஸ்மிட்டன்ஸ் வந்து ஃபியூச்சர்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது Qualcomm X80 மாடம். இவங்க கண்டினியூஸ் மாடம் வந்து இது பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதுல தான் இவங்க நல்லா இருக்காங்க, அதனால அதே கண்டினியூ பண்றாங்க. ஸோ இதுல அதே தான் 10 Gbps, அப்லோட் வந்து 3.5 Gbps. அதுல எந்த சேஞ்சுமே இல்லை. மெயின் சேஞ்ச் என்னன்னா சேட்டலைட் கனெக்டிவிட்டி இன்டகிரேட் பண்றாங்களா. இது அதெல்லாம் இருந்தா மட்டும் என்ன, சாம்சங் அதெல்லாம் கொடுத்துட்டு தான் மறு வேலை பார்க்க போறோம். ஸோ இந்த 8 Gen 4ல வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுல தான் ஃபாஸ்ட் கனெக்ட் 7900 தான் அல்ட்ரா வைட் பேண்ட் இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா, இந்த சாம்சங் மாதிரி ஆளுங்களாம் ஃபோனில் வந்து தூக்கிடுறாங்க அல்ட்ரா வைட் பேண்ட், காஸ்ட் கட்டிங் அப்படின்ட்டு. இல்லை எக்ஸினோஸ்ல இல்லை, அதனால இதில் இல்லை.
அப்போ இதில் இருக்கே எதில் வாட்ஸா? ப்ளஸில். ம், ரெண்டுமே எக்ஸனாஸ் தானே. ப்ளஸில் மட்டும் கொடுத்து நார்மலில் தூக்கிடுறாங்களே. இப்படிதான் ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியது. ஸோ இதுலேயே வந்து வேறு கேட்டகரிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேயே நாங்கள் நிறைய கேட்டகரி வச்சுருக்கோம். சில பேருக்கு வந்து அல்ட்ரா வைட் பேண்ட் கேட்கல, அதனால் காசு கம்மியாக கொடுத்தோம் அப்படின்றவானுங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய டிவைசஸ்க்கு வரணும். ஏன்னா அல்ட்ரா வைட் பேண்டில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் இந்த ட்ராக்கிங்கு இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக வந்து இருக்கும். ஈஸியாக லொக்கேஷன் ட்ராக்கிங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கடுத்து வைஃபை 7 பில்டினாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. வைஃபை 7 ரூட்டரே இங்கே எங்கே இருக்குன்னு தெரில. இப்போ தான் வந்து வைஃபை 6 இதே வந்துகிட்டு இருக்கு பாப்புலராக. அடுத்தது ட்ரூ கால் ரெக்கார்டிங் இந்தியாவுக்கு வந்துருச்சு. எப்படி இருந்துச்சு? நான் தான் யூஸ் பண்ணேன். ஹிந்தி தான் மெயினாக இருக்குது. ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. நீங்கள் தமிழில் பேசினாலும் சில இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் ஓரளவுக்கு எடுத்துக்கும். இங்கிலீஷில் சில வேர்ட்ஸு மற்றெல்லாம் தமிழ்னே கன்சிடர் பண்ணாது. ஹிந்தி அப்படின்னு தான் டிரான்ஸ்கிரிப்டே கொடுக்கும். ஹிந்தின்னா அது எப்படி புரிஞ்சுக்கும்? நான் வந்து என்னடா ஃபலூடா சாப்பிடலாமா? அது ஏதோ நான் அம்சம் பார்த்தீங்களா ஸ்க்ரீன்ஷாட்டு? அது ஏதோ ஒரு சம்மரி கொடுக்கும். இப்போ ப்ரீமியம் ட்ரூ காலர் ப்ரீமியம் வந்துச்சுன்னா இதுலேயே வந்து இதுவாக இருக்கும், உங்களுக்கு பில்டினாகவே இருக்கும். அது 530 ரூபாயோ 520 ரூபாயோ இயர்லி. ட்ரூ காலர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமில் ஆட்ஸ் வராது. நார்மலாக யூஸ் பண்ணும்போது ஆட்ஸ் வரும். இதில் வந்து ஆட்ஸ் வராது. இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பில்டினாக இருக்கும். இதில் வந்து கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் பண்ணுறாங்க. ஆனால் மெயினாக என்னென்னா இது வந்து கால் ஃபார்வர்ட் பண்ணுது. ஓகே, அதான் சொன்னானே. நீங்கள் வந்து கால் ரெக்கார்டிங் எப்படின்னா யூஸ்வலாக வந்து ஃபோனோட சாஃப்ட்வேர் வச்சு இல்லைன்னா ஆப்போட சாஃப்ட்வேர் வச்சு பண்ணணும். ஆமாம். இவங்க எப்படி கால் ரெக்கார்டிங் பண்ணுறாங்கன்னா கால் ரெக்கார்டிங் டிவைஸ்லேயே ஆகுது. ஆனால் இது வந்து ஒரு கால் ஃபார்வர்ட் பண்ணி அந்த அவங்களோட சர்வரில் போய் நீங்கள் என்ன சொன்னீங்க, கால் ஹோல்ட் ஆகுது. அதுனா உங்களை ஹோல்டில் வைத்துள்ளார் அப்படின்னு வருது. இவன் இதுக்கு நம்மளுக்கு கால் பண்ணிட்டு உடனே ஹோல்டு வைக்கிறான். அப்படி தான் இருந்தது எனக்கு. ஸோ டிவைஸில் ப்ராசஸ் பண்ணாமல் அது வேற எங்கேயோ அவங்களோட சைடில் வந்து ப்ராசஸ் பண்ணி அது நம்மளுக்கு வந்து இதுவாகுது. இது ஈஸியாக ஷேர் பண்ணவும் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்கிரிப்டும் ஷேர் பண்ண முடியும். அப்புறம் சம்மரி மாதிரி ஒன்று காட்டுது. இல்லை, தெரிஞ்சு பண்ணும்போது பிரச்சனை இல்லை. வச்சு நீ யாரோ திருடனை பிடிக்கணும்னு நினச்சி முயற்சி பண்ணும்போது அவன் இப்போ எல்லாருக்கும் இது பழகிடுச்சுன்னா தெரிஞ்சுப்பாங்க. எப்படின்னா எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா ஆனால் இந்த ஹோல்டின் வைத்துள்ளார் மட்டும் தான் வரும், கால் ரெக்கார்ட் பண்ணுறான்னு சொல்லாது. ஹோல்டில் வைத்துள்ளார்னு வரும்போது ரெக்கார்டிங்னு வரும்ல நார்மல் இது. ஆமாம், அதெல்லாம் வராது. திஸ் கால் இஸ் பீயிங் ரெக்கார்டட். ஆனால் ஹோல்டில் வைத்துள்ளார்னு சொல்லும்போது ஏதாவது எதுவுமே வரல. திஸ் கால் இஸ் பீயிங் ரெக்கார்டட் அப்படின்னு வரல. ஆனால் இது இந்த ஃபீச்சர் இருக்கிறதுனால ஐஃபோன்லேயும் இது ஒர்க் ஆகும். ஐஃபோனில் தான் கால் ரெக்கார்டிங் முக்கியமாக தேவை. ஏன்னா அதில் தான் இல்லை. ஆமாம். ஸோ இதில் வந்து கால் இது பண்ணிட்டு இங்கே பர்மிஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. இதில் பாருங்க, மர்ஜ் கால்ஸ்னு ஒன்று இருக்கா, அது பண்ணி கால் ஃபார்வர்டிங் மாதிரி பண்ணி அவங்களோட இதில் அவங்க ஆனால் டேட்டாலாம் நாங்கள் ஸ்டோர் பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ZepOS வேற, ZepFlow 3.5 இவங்களும் ஏஐ கொண்டு வராங்களாமே வாட்சில். அப்போ இனிமே மோட்டிவேஷன் வருமோ? அதுவே டேட்டாலாம் எடுத்து ப்ராசஸ் பண்ணி. மோட்டிவேஷன் கிடையாது, சீம்லெஸ் இன்டராக்ஷன், ஹார்மனி இதெல்லாம் தனியா வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஏஐல வந்து ஃபுல்லா கொண்டு வரானுங்க. கான்வர்சேஷன் வந்து நீங்க இப்போ வந்து வாட்ச்லயே வந்து இது பண்ணிக்கலாம், வாட்ச் கிட்டே பேசிக்கலாம். கமெண்ட் பேசஸ், அதுக்கப்புறம் ஸ்பீச், அதுக்கு வந்து எந்த வாட்ச்க்குலாம் வருதுன்னு சொல்லல. அத சொல்லிருக்கானுங்களே, ஹை எண்ட் தான். அமேஸ்ஃபிட் ஃபர்ஸ்ட் வந்து அமேஸ்ஃபிட் பேலன்ஸ்க்கு தான் வருது. அது எவ்வளவு 1000? அதுவும் அதிகம் தான். அதுக்கு அடுத்தது அமேஸ்ஃபிட் பேலன்ஸ், இதுவும் இந்த கண்டெஸ்ட் அமேஸ்ஃபிட் பேலன்ஸ் தான் போட்டிருக்கு. T-Rex அல்ட்ரா, ஃபால்கன், சீட்டா, ஆக்டிவ் போட்டிருக்கு. அமேஸ்ஃபிட் ஆக்டிவ் விக்கி யூஸ் பண்ற வாட்ச் அதுவா? அதுக்கு வருதா? பரவாயில்லையே, 13000 ரூபாய் வாட்சுக்கும் வருது, ஹை எண்டுக்கும் வருது. இதுல T-Rex 2லாம் போடல, T-Rex அல்ட்ரா தான் போட்டிருக்கு. அந்த ஃபால்கன் வந்து 55000 ரூபாய் வச்சா. சீட்டா வந்து 20s ல இருக்கும் போல. ஆமா, 25000 நினைக்கிறேன். ஃபால்கன் தான் வேற லெவல். T-Rex 2 தான், ஆனா பிரீமியம் மெட்டீரியல்ஸ்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணி. ஆனா அந்த சீட்டால வந்து அந்த பவர், ரன்னிங் பவர் அதுக்கு இருக்கு. அது சீட்டால இருக்கு. அப்புறம் ஹை எண்ட்ல கூட இந்த T-Rex அல்ட்ரால இருக்கு, ஃபால்கன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இது அப்டேட்ல ஆட் பண்ணுங்க. அது 55000. ஆனா எத்தனை பேர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இருக்கு, இதெல்லாம் ஓகே. எத்தனை பேர் இந்த மாதிரி கான்வர்சேஷன் இதெல்லாம் பண்ணுவாங்க வாட்ச்? எத்தனை பேர் சர்க்கிள் சர்ச் பண்றாங்க? அந்த மாதிரி தான் இதெல்லாம். ஓகே, ஃபைனல் நியூஸ். சாம்சங் கேலக்ஸி ரிங்கோட டீசர் போட்டாங்க. இது வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து லான்ச் பண்ண போறாங்களாம். இப்போ இங்கேயும் ஒரு கேள்வி கேட்குறேன் நான். இந்த வாட்ச் வச்சு பண்ணதே பஞ்சாயத்து தான். இது எப்படி ஒரு 8000 இருந்து 9000 ரூபாய்க்கு விற்கலாமா? பின்ன அப்படிதானே போல்ட் நாய்ஸ்லாம் வித்தாங்க. போட் எல்லாம் வந்து அந்த ரேட்டுக்கு தான். 20000 இவங்களுக்கு நாய்ஸோட ரிங் தெரியுமா தெரியாதா? நாய்ஸே 20000னா ஆக்சுவலா இது ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே என்ன இருக்கும்னா, நிறைய கேட் ரெண்டர்ஸ், ப்ரோட்டோஸ்லாம் வெளில போயிருக்கும், லீக் ஆயிருக்கும். அதை வச்சு தான் சைனால வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் வச்சு முடிச்சு விட்டாங்க. ரிங்கு செஞ்சுட்டேன்னு சொன்னாங்க, போட்டு எல்லாம் போய் கிளைம் பண்ணியிருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க, அவ்வளோதான்.
பட் இவன் உட்காந்து மெனக்கட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பான். இவங்க அட்வான்ஸ்டு ட்ராக்கிங்கா, ஸ்லீப் ட்ராக்கிங்கு, ஹெல்த்து இதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இல்லை எத்தனை வருஷமா அக்யூரசி பண்ணுறான். வந்து முக்கியம், அதனால வந்து ரொம்ப காலமாக பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா இது லீக்காக வரும்போதே சாம்சங் ரிங் பண்ணுறான்ற லீக் வந்து 1 வருஷம் ஆக போகுது. ப்ரோட்டோடைப்லாம் ரொம்ப காலமாக டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதான் போட்டிருக்காங்க, நாங்கள் வந்து அட்வான்ஸ்டான இது பண்ணுறோம். ஸோ ஹெல்த்துக்காக தான் மெயினாக பண்ணுறோம். ஸ்லீப் ட்ராக்கிங் அண்டு இந்த ஒர்க் அவுட் ட்ராக்கிங், ஹெல்த்து, பர்சனலைஸ்ட் ஸ்டாட்ஸு இதெல்லாம் வந்து கொடுக்கும். வைட்டாலிட்டி ஸ்கோரு, பூஸ்டர் கார்டு ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப வந்து ஈஸி டு சாம்சங் யூஸ். ஹெல்த்துன்னு பண்ணுறோம். முடிஞ்சு அவ்வளோதான். அதான் சார்ஜிங் டைமு, பேட்டரி லைஃப் இதான் வந்து முக்கியம். எவ்வளோ காலத்துக்கு இதுவாகும் பேட்டரி லைஃபு. ஆனால் அந்த அளவுக்கு பவர் இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக என்ன இருக்கும், ஹார்ட் ரேட் சென்சார், SpO2 இருக்கும், இந்த ரெண்டும் இருக்கும். ப்ளஸ் ஒரு சில விஷயங்கள் இருக்கும், பீடோமீட்டர் மாதிரி ஒரு சின்ன சின்ன இது இருக்கும், அவ்வளோதான். வேற எதுவுமே இருக்க போகிறது இல்லை. ஆக்சலரோமீட்டர், பீடோமீட்டர், ஒரு சில சென்சார்ஸ், அவ்வளோதான். இந்த பாதி மட்டும் சர்க்கியூட் இருக்கும், இது எல்லாமே பேட்டரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், மோஸ்ட்டாக அதான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம எப்படி ப்ரைஸ் பண்ணுறாங்கிறது கீ தான். இன்னொன்று என்னென்னா, இது அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கான ஒரு ட்ராக்கர் கிடையாது. ஹெல்த்துக்கு மெயினாக அவங்க ஹெல்த்துக்கு தான். ஸ்லீப் ட்ராக்கிங்கு, நம்மளோட அந்த ஹார்ட் ரேட்டு, SpO2, வைட்டாலிட்டி, மேபி ஃபால் டிடெக்ஷன்லாம் இருக்குன்னு சொன்னாங்கன்னு வை, வயசானவங்களுக்குலாம் இன்னும் ஈஸி. அவங்களுக்கு அழகாக நம்ம வந்து சென்சார்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ உடனே எல்லாருக்கும் அலர்ட் ஆகும், ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் அலர்ட் ஆகும். கண்டிப்பாக ப்ரீமியம் தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராடக்ட் வேறு, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு, கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்கும். பார்ப்போம். ஸோ இது என்ன ப்ரைஸ்க்கு வந்தால் இது மேலே இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஓகே ப்ரோ, ஸோ இதெல்லாம் தான் என்னோட நியூஸ். வேறு சில நியூஸோட திரும்ப நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் சிவபுரணி See you, son. பார்க்கலாம். Bye.